அனைவருக்கும் வணக்கம். இன்சர்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம், டிஇடி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆப்டிடியூட் டெஸ்ட் இதுக்கெல்லாமே இந்த மாடல் கண்டிப்பாக தேவைப்படும். இது என்ன மாதிரி லாஜிக்கில் வந்துருக்கு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஈஸி தான். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 4 - 8 16 - 32 64. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, -8/4 என்ன வரும்? -2. 16/-8 என்ன வரும்? -2. அடுத்து அதே மாதிரி போட்டிங்கன்னா -32/16 போட்டிங்கனாலும் என்ன வரும்? -2 தான் வரும். 64/-32 போட்டாலும் என்ன வரும்? -2 தான் வரும். ஸோ இங்கே அடுத்த நீங்கள் ஃபில் பண்ணுற நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு -2 தான் வரணும். ஸோ இங்கே 128 போட்டிங்கன்னா 128/64 +2 தான் வரும். அதனால் இங்கே என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் சைன் வந்திருக்கு, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸை அடுத்து மைனஸ் தான் வரும். ஸோ -128 போட்டாதான் -128/64 நம்ம -2 கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன ஐடியா பண்ணான்னா, இங்க பாருங்க, இதுவே நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ தெரியும். 4 இங்க -8 இருக்குன்னா -2 இன்டூ ஆயிருக்கு. -8 16 இருக்குன்னா 2 இன்டூ பண்ணிக்கலாம். அடுத்து 16 -32 இருக்குன்னா -2 இன்டூ பண்ணிக்கலாம். -32 64 இருக்குன்னா 2 இன்டூ பண்ணிருக்காங்க. நம்ம அப்படி வச்சும் போடலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இங்கே கீழே போட்டுக்கோங்க அனதர் மெத்தட். இது ரெண்டு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியோ பார்த்து. ஃபர்ஸ்ட் ஒன் -2 இன்டூ ஆயிருக்கு, அடுத்து 2 இன்டூ ஆயிருக்கு, அடுத்து -2, அடுத்து 2. அப்போ அடுத்து என்ன வரணும்? -2 இன்டூ வாங்கணும். அப்போது அடுத்த நம்பர் என்ன இருந்துச்சு? 64 இல்லையா? அப்போ 64 -2 இன்டூ பண்ணால் -28. ஸோ உங்களுக்கு எது ஓகேவானாலும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு -128. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. 5 10 13 26 29 58 61 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 2 இன்டூ பண்ணால் 10 ஆகும். அதுக்கப்புறம் 3 ஆட் ஆயிருக்கு. இதை 2 இன்டூ பண்ணால் 26 ஆகும். 3 ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை 2 இன்டூ பண்ணால் 58 ஆகும். 3 ஆட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்? இதை 2 இன்டூ பண்ணணும். ஸோ 61 2 இன்டூ பண்ணால் 122. ஸோ அந்த எப்படி வந்திருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. இன்டூ 2 + 3 இன்டூ 2 + 3 இன்டூ 2 + 3. ஸோ அடுத்து இன்டூ 2 வரும். அதான் இதோட ஐடியா. அடுத்து தேர்ட் சம் பாருங்க. 1 4 9 16 25 36 49 64. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த ஸ்கொயர் டேபிள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த ஹைபாத்தனஸ் தியரம் எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேபிள்ஸ் டக்குன்னு தெரிஞ்சாதான் இங்கே போட முடியும். அங்கே போய் உட்காந்து எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 25 வரைக்கும் மேலே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். ஸோ இது அப்போ அடுத்து என்ன வரணும்? அடுத்து எதோட ஸ்கொயர் வரணும்? 9ஓட ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி போட்டுருக்கோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க. 9 ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 81 இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 81. இப்படி தான் போகணும். இது எதோட ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டலாம். பாருங்க, ஒன் ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். ஸோ அடுத்து 9 ஸ்கொயர் வரணும். ஸோ 9 ஸ்கொயர்னா 81 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இது 81. அடுத்தது இதுக்கு ஆப்ஷன் 81. ஸோ அடுத்தது
அடுத்தது பாருங்க 11 13 17 19 23 29 31 37 41. கொஞ்சம் 2 நிமிஷம் திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 11 இருக்கு, 13 14 15 காணோம், 16 காணோம், 17 வருது, ஒரு நம்பர் விட்டு போச்சு, 18 காணோம், 19 வருது, 20 21 22 காணோம். ஸோ வந்து கேப் பார்த்தீங்கன்னா ஈவனா இல்லை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் விட்டு இருந்துச்சு, இதுல பார்த்தீங்கன்னா 3 நம்பரை காணோம், இதுல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை காணோம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வருது. ஸோ கேப் ஈவனா இல்லை. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். 11 13 17 19 23 29 31 37 41 என்ன நம்பர்ஸ்? இதெல்லாம் என்ன நம்பரு? பிரைம் நம்பர்ஸ். ஸோ 41க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 40. இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர். ஸோ 41க்கு அடுத்த பிரைம் நம்பர் 43. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 43. அடுத்தது 5th one 16 33 65 131 261. ஸோ 16 நீங்கள் 2ஆல் இன்டூ பண்ணீங்கன்னா 32, அது கூட 1 ஆட் ஆயிருக்கு. 33 2ஆல் இன்டூ பண்ணீங்கன்னா 66, 1 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இதை திரும்ப 2ஆல் இன்டூ பண்ணீங்கன்னா 130, 1 ஆட் ஆயிருக்கு. இதை திரும்ப 2ஆல் இன்டூ பண்ணீங்கன்னா 262, 1 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுது? இன்டூ 2 + 1, இங்கே இன்டூ 2 - 1. ஸோ அகைன் இன்டூ 2 + 1, இன்டூ 2 - 1. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? இன்டூ 2 + 1 வரணும். ஸோ 261 2ஆல் இன்டூ பண்ணால் 522, அது கூட 1 ஆட் பண்ணால் 523. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கோங்க பாருங்க, 261 இருந்துச்சா? ஸோ இன்டூ 2 பண்ணால் 522, இது கூட 1 ஆட் பண்ணால் 523. ஸோ இன்டூ 2 + 1 அப்படி பண்ணணும். இதை பார்த்துக்கோங்க, இன்டூ 2 + 1, இங்கே இன்டூ 2 - 1, இன்டூ 2 + 1, இன்டூ 2 - 1. ஸோ இங்கே 261 முடியுது. ஸோ 261 இன்டூ 2 522 + 1, ஸோ 523. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6th one. 6th one பார்த்தீங்கன்னா 3 7 6 5 9 3 12 1 15 இந்த மாதிரி போகுது. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எனக்கு 3யும் 7ம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கூட 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும். 7 கூட 2 மைனஸ் பண்ணால் 5 வரும். திரும்ப அகைன் 6 கூட 3 ஆட் பண்ணால் 9 வரும். 5 கூட 2 மைனஸ் பண்ணால் 3 வரும். திரும்ப 9 கூட 3 ஆட் பண்ணால் 12 வரும். திரும்ப வந்து 2 மைனஸ் பண்ணால் இங்கே 2 மைனஸ் பண்ணால் 1 வந்துச்சு. திரும்ப 3 ஆட் பண்ணால் 15 வரும். ஸோ 1 கூட 2 மைனஸ் பண்ணும். அப்போ 1 - 2. இப்போ 1 - 2 - 1. ஸோ இதை கொடுத்துருக்கிறத நீங்கள் எல்லாமே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாம் சேமாக வராது, மல்டிபிள்ஸும் வராது, டிவிஷன்லேயே வராது. அப்போ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3யும் 7ம். இது எதாவது பண்ணிக்கலாம், 2 சீரீஸாக பிரிச்சுட்டாங்க பாருங்க. 3 கூட 3 ஆட் பண்ணிக்கலாம், அது கூட 3 ஆட் பண்ணிக்கலாம், அது கூட 3 ஆட் பண்ணிக்கலாம், அது கூட 3 ஆட் பண்ணிக்கலாம். அது செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து 2 மைனஸ் பண்ண, அப்போ 1லேருந்து திரும்ப 2 மைனஸ் பண்ணணும். ஸோ -1. கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரீசன் உங்களுக்கு புரியக்காக கீழே எழுதியிருக்க பாருங்க. There are 2 series beginning with 3 and 7. 1 is 3 added. 1ல ஃபர்ஸ்ட்ல வரதுல தான் 3 ஆட் ஆகிட்டே வருது. செகண்ட்ல வர சீரீஸில் 2 வந்து சப்ராக்ட் ஆகிட்டே வருது. ஸோ 1 - 2 = -1. நல்லா பார்த்துக்க, இது டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து மூளை யூஸ் பண்ண மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அடுத்து 7th one. 7th one ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா 15 × 2 30, 30 + 1 31. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா 62 + 1 63. இதை 2ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா 126 + 1. இதை 2ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா 127 × 2 2
இங்கே போட்டிருக்கேன் பாருங்க 127 into 2 பார்த்தீங்கன்னா 254. இது கூட 1 ஆட் பண்ணால் 255 வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 2 + 1. அப்போ அடுத்தது 255 கூட 2 ஆல் இன்ட்டு பண்ணி 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 511. ஸோ 255 2 ஆல் இன்ட்டு பண்ணி +1 பண்ணணும். ஸோ 255 into 2 பார்த்தீங்கன்னா 510. அது கூட 1 ஆட் பண்ணால் 511. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது 8 1 பாருங்க 2 6 12 20 30 அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 சார் 2. இது என்ன வரும்? 2 3 சார் 3 4 சார் 4 5 சார் 5 6 சார் 6 7 சார் 7 8 சார். ஸோ அடுத்து என்ன வரணும்? 8 9 சார். ஸோ 8 9 சார் 72. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 72. அது புரியுதான் பாருங்க. கீழே புரியுறதுக்காக எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 72. இங்கே புரியுறதுக்காக எழுதிக்க பாருங்க. 2 எப்படி வந்துச்சு? 1 2 சார் 2 2 3 சார். அடுத்து பாருங்க 3 4 சார் வருது. அப்புறம் 4 5 சார் 5 6 சார் 6 7 சார் 7 8 சார். அடுத்து ஸோ என்ன வரும்? 8 9 சார். ஸோ 8 9 சார் வந்து 72. இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும். அடுத்தது 9th ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8 3 சார் 24 வருது. அடுத்தது டிவைடட் பை 2 வருது. திரும்ப 3 ஆல் இன்டூ பண்ணிக்கிறேன் டிவைடட் பை 2. ஸோ திரும்ப 3 ஆல் இன்டூ பண்ணிக்கிறேன் 54. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 வரணும் இல்லைங்களா? ஸோ 54 2 ஆல் டிவைட் பண்ணால் 27. இது வந்து ஈஸி சார். இன்டூ 3 டிவைடட் பை 2 இன்டூ 3 டிவைடட் பை 2 இன்டூ 3 டிவைடட் பை 2. இது வந்து டிவைடு சரிங்களா? இன்டூ 3 டிவைடட் பை 2. அவ்வளோதான் இது. ஸோ 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது 10th ஒன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ஈஸி தான். இதை பாருங்கள் 2 ஆல் இன்டூ பண்ணிக்கிறாங்க. அடுத்து 3 ஆல் இன்டூ பண்ணிக்கிறாங்க. அடுத்து 4 ஆல் இன்டூ பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதை 5 ஆல் இன்டூ பண்ணால் இது 240 வரும். அப்போ ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? 6 ஆல் இன்டூ பண்ணும். ஸோ 6 ஆல் இன்டூ பண்ணால் 1440. ஸோ 6 ஆல் இன்டூ பண்ணால் 1440. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா 10 சம்ஸ் முடிஞ்சு. பேலன்ஸ் உள்ளது இந்த மாதிரி நிறைய என்ன சம்ஸ் இருக்குது அதை வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி டச்லேயே படிங்க. எப்படியும் வந்து இந்த வீக்கில் வந்து ஆனுவல் பிளானர் போட்டுருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.